देवाय महादेशिकाय नमः। वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवं ज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहकृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா, பிரத்யங்கள் பார்க்கிறோம். 2-3 பிரத்யங்கள் பார்த்துருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய பிரத்யங்கள் அது எடுத்தாதான் அவ்விய பதம்னா என்ன நினைக்க முடியும். இது கிளியரா இருக்குல்ல அடியே? நம்ம பார்த்த மனசு சப்தம்னா அது பார்க்கணுமா? போதுமா அது? நான் திருப்பி அந்த சப்தாஸ்லாம் கொஞ்சம் நான் இது பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்க முடியும். ஒன்றும் இது இல்லை. கண்டிப்பா அது நான் மேபி நான் ஒரு தடவை சப்தாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணேன்னா எனக்கும் இன்னும் கொஞ்சமே பெட்டரா புரிஞ்சிடும். சொல்லுங்க, நீங்க எப்போ சொல்லுங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரத்யம் சொல்லுவா, அதாவது நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்க்க போறோம்ன்றத பார்த்தோம். பிரத்யம் அப்படின்றது ஒரு நபும்சகலிங்க சப்தம். பிரத்யம், பிரத்யே, பிரத்யானி, பிரத்யானி அப்படின்னு சொல்லிட்டோம். பிரத்யானி, பிரத்யம், பிரத்யே, பிரத்யானி. இது ஒரு நபும்சகலிங்க சப்தம். இதுவே இன்னுடையது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் பிரத்யங்கள் இருக்கு. அதாவது பிரத்யம் எப்போ சேரும் அப்படின்னு கேட்டா, ஒரு தாத்துல சேரும். ஒரு தாத்துல ஒரு பிரத்யம் சேரும். சஃபிக்ஸ் சொல்லுவாங்க. சஃபிக்ஸ் சேர்ந்தா சஃபிக்ஸ், முன்னாடி சேர்ந்தா இது சஃபிக்ஸ். இப்போ இது தாத்துக்கள்ல மட்டும்தான் சேரும். அந்த தாத்துவோட சேரும் பொழுது சில அவ்வியங்கள்லாம், அதாவது சில பதங்கள்லாம் என்னவாயிடும் அப்படின்னா, சில பிரத்யங்கள்லாம், அதாவது தாத்துல பிரத்யம் சேரும். அப்படி தாத்துல பிரத்யம் சேரும் பொழுது என்ன ஆயிடும்னா, அந்த பதம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த பதம் வந்து அவ்விய பதமா மாறிடும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போதைக்கு அவ்வியம்ன்றது இன்டிக்ளைனபிள் வேர்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இது சொல்லிட்டு நான் இன்டிக்ளைனபிள் வேர்டுக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அதாவது ஒரு தாத்து மேல ஒரு பிரத்யம் சேரும் பொழுது, சஃபிக்ஸ் சேரும் பொழுது அந்த வர ஒரு ரிசல்டன்ட், ஒரு ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அவ்விய பதமா மாறிடும். எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னா இன்னைக்கு பார்க்கிற 3 பிரத்யங்கள் மட்டும். அதாவது 3 பிரத்யங்கள் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இக்கு, இக்கு, வா. துவான்னு ஒரு பிரத்யம் இருக்கு, யப்புன்னு ஒரு பிரத்யம் இருக்கு, தும்முன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. அதாவது இக்துவா, இக்கு, வா. நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு துவான்னு இக்கு விழாது, சைலண்ட் ஆயிடும். பட் அடியேன்னு சொல்லுவாங்க வா, எப்ப, தும்முன் அப்படின்னு 3 பிரத்யங்கள் இருக்கு. இந்த 3 நிறைய பிரத்யங்கள் இருக்கு. பட் இந்த 3 பிரத்யங்களும் தாத்துவோட தான் எல்லா பிரத்யங்களுமே சேரும். அப்படி சேர்ற பட்சத்துல இந்த 3 பிரத்யங்கள் மட்டும் அவ்விய பதமா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அடியேன்னு சொல்றேன், புரியும். அதாவது பட்டுன்னு ஒரு தாத்து இருக்கு. நம்ம தாத்து பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். அதாவது கிரியாபதங்கள் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு பட்டுன்னு ஒரு தாத்து இருக்கு. பட்டுனா டு ரீடுன்னு அர்த்தம், படிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த படிக்கிறதுல என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். படிச்சு கொண்டு இருக்கேன், இல்ல படித்தேன், இல்ல படிக்க போகிறேன் அப்படின்னு, இல்ல படி அப்படின்னு எந்த லகாரம் வேணாலும் சேர்க்கலாம். அது நமக்கு பார்க்க போறது இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம என்ன சேர்க்க போறோம்னா, இந்த பட்டுக்கு மேல, இந்த பட்டுன்ற தாத்துக்கு மேல ஒரு பிரத்யம், அதாவது இந்த இக்குவாவை சேர்த்து காமிக்க போறேன். எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, பட்டிச்சுவான்னு வரும். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு மாறிடும். பட்டு பிளஸ் இக்குவா பிரத்யம் சேரும்போது பட்டிச்சுவா. அதாவது பட்டிச்சுவா அப்படின்னா படித்து முடித்து விட்டு, ஆஃப்டர் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். படித்து முடித்து விட்டு. அது மாதிரி ஒரு தாத்து மேலும் சேரும். இப்போ இந்த குவா பிரத்யத்துக்கும் எப்ப பிரத்யத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா படித்து முடித்து விட்டுதான். எப்பவும் படித்து முடித்து விட்டுதான். ஆனா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பட்டுன்ற தாத்து மட்டும் இருந்ததுன்னா
இத படித்து முடித்து விட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா ஆஃப்டர் ரீடிங் சொல்லணும் அப்படின்னா துவா பிரத்தியம் தான் சேர்க்க முடியும். துவா பிரத்தியம் தான் சேர்க்க முடியும். அதே இந்த பட்டு தாத்துக்கு முன்னாடி ஒரு சம் இல்ல ஏதாவது ஒரு உபசர்க்கம் பார்க்கல, அதுவும் பார்க்க நிறைய எத்தனை உபசர்க்கம் இருக்குன்ற கரியன் சொல்றேன். அந்த மாதிரி உபசர்க்கங்கள்னா அதாவது ப்ரிஃபிக்ஸோட ஒரு தாத்து இருந்தது அப்படின்னா இப்போ சம்முன்னு எழுதுறேன். இந்த பட்டுக்கு முன்னாடி சம்மு இருந்து நான் பட்டு தாத்தோட சேர்க்கும் பொழுது துவா சேர்க்க கூடாது, எஃப் தான் சேர்க்கணும். மீனிங் ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும். ஆனா இங்க வர ரிசல்ட் அண்ட் ஆன்சர் இங்க பட்டிக்குவான்னு வந்ததுல இங்க சம் பட்டியன்னு வரும். சம் பட்டிய அந்த இட்டு ஆஃபா காமிக்கிற இந்த இடத்துல போட்டு அப்படி எல்லாம் எப்படி காமிப்பா புத்தகங்கள் எப்படி போனா இந்த சம் எப்படி எழுதினா சம் பட்டு சொல்லிட்டு இந்த யாவை இந்த இப்படி எடுத்து காமிப்பா. சில இடங்கள்ல இப்படி இருக்கும், நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி எழுதிக்கலாம். பட் புத்தகங்கள் இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இதை இட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை பாக்குறதுக்கு ஹாஃப் மாதிரி இருக்கும், ஆனா இதை ஹாஃபா கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் அதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறா இந்த இடத்துல. இதை முன்னாடி ஒரு லெட்டர் ஹாஃபா படி அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் கொடுக்குறா. சோ இந்த இடத்துல இந்த யா ஹாஃப் மாதிரி இருந்ததுன்னா இந்த முன்னாடி உள்ள லெட்டரை ஹாஃபா படிக்கணும். சம் பட்டிய அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒரு தாத்து சாதாரண ஒரு தாத்து மேல ஒரு ஒரு பிரத்தியம் சேர்ந்ததுன்னா அதாவது துவாவா எப்ப சேர்க்கணுமான்னு டவுட் நமக்கு வந்ததுன்னா அப்போ வெறும் பட்டு மட்டும் இருந்ததுன்னா துவா பிரத்தியம் சேர்க்கணும். அதே உபசர்க்கத்தோட இருந்ததுன்னா எப்பதான் சேர்க்கணும். ஆனா ரெண்டுத்தோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்குவானா படித்து முடித்து விட்டு, சம் பட்டியனா நன்றாக படித்து முடித்து விட்டு. ரெண்டுத்துக்கும் படித்து முடித்து விட்டு தான். ஆனா உபசர்க்கம் இருந்ததுன்னா எப்ப, உபசர்க்கம் இல்லைன்னா துவா பிரத்தியம். சோ இது ரெண்டுத்துக்கும் மீனிங் தான். கிளியரா இருக்கா இந்த இது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோக்காவே பார்க்கலாம். அந்த இதுல धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः मामकां पाण्डवाश्रमे दृष्ट्वा कृपाण्डवानीकं सेकेंड श्लोक दृष्ट्वा कृपाण्डवानीकं यूढं दुर्योधनस्तदा दृष्ट्वा इष् इट् அது இட்டு காமிச்சிருக்காளா, இட்டு கீழே வா போட்டிருக்கா. திருஷ்டுவா இஷ் இட்டு வா இப்படி போட்டாலும் இது ஹாஃப்னு அர்த்தம், கீழே இருக்கிறது தான் புல்லுன்னு அர்த்தம். அந்த புல்லுக்குதான் இந்த கோடு, இந்த ஆ மாத்திரா. சோ திருஷ்டுவா இந்த இடத்துல பார்த்தா திருஷ் தாத்து, திருஷ்ன்ற தாத்து, அதுக்கு மேல இந்த ஈஸ்வரம். ஆமா, திருஷுக்கு மேல இங்க இத்துவா பிரத்தியம் சேர்த்துக்கா. இத்துவா துவா பிரத்தியம். ஏன் எப்ப சேர்க்கல அப்படின்னா உபசர்க்கம் இல்ல. இருக்கா? சோ இதான் எக்ஸாம்பிள் டக்குன்னு எடுத்துக்கா வந்தது அப்படி காமிச்சேன். சோ இது மாதிரிதான். சோ நிறைய நம்ம தாத்துக்கள்லாம் இருக்கு. அடி அப்படியே போட்டோ எடுத்து காமிச்சு விடுங்க குரூப்ல, அதை பார்த்து எல்லாம் இதுதான் எப்ப கொண்டு சொல்றேன். இப்போ இதை முடிச்சுட்டு நான் இதை சொல்றேன். இந்த பேஜ் அப்படியே ஷேர் பண்றேன். அதை நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா காமிச்சிருக்கேன் பாருங்கோ. கிளியரா இருக்குல்ல? இப்ப பார்த்தா வச்சுக்கோங்க, நான் தாத்து எழுதி போட்டேன். பட் ஆனா இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல காமிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் காலம்ல. கச்சதி நயத்தின்னு அது பத்தியில அதெல்லாம் வந்து லக்லகாரம், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல காமிச்சிருக்கா. பட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு வச்சுக்கோங்க. கம்முன்ற தாத்துல இருந்தா கச்சதின்னு வருது. நம்ம பட்டுல இருந்து பட்டத்தி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கம்முன்ற தாத்துல இருந்து தான் கச்சதின்னு பிரசன்ட் டென்ஸ்ல காமிக்கிறா. இல்ல கம்மு பிளஸ் லட்டு தான் பிரசன்ட் டென்ஸ் தான் லட்டுன்னு வச்சுக்கோங்க, இல்ல பிரசன்ட் டென்ஸ் நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம பார்க்காததுனால அது என்ன ஆகும், கச்சதின்னு ஆகும். நம்ம அப்புறம் பார்க்கலாம், மண்டேல இருந்து பார்க்கலாம். சோ இப்போ கச்சதின்னு இருக்கு. இப்போ அதனுடைய துவா பிரத்தியம் மேல போட்டுக்கா பாருங்க. துவாந்த ரூபம், அந்த ரூபம்னா துவா இத்துவான்ற பிரத்தியத்தோட அந்தமா இருக்கிற ரூபம். ரூபம்னா அந்த இது எப்படி இருக்கு, அதோட ஆகாரம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறா. அதோட ரூபம் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு, அதாவது இத்வா பிளஸ் அந்த துவாந்த ரூபம். துவா பிரத்தியம் சேர்ந்ததுன்னா இந்த கம் தாத்து கச்சதியானது எப்படி வருது, கத்வான்னு மாறுது. ரைட்டா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா,
இந்த இக்கு வந்து சைலண்ட் ஆயிடும். இப்போ இக்கு இக்குவான் இருக்கு இல்லையா, எல்லாருமே இக்கு சேராது, வெறும் துவா தான் சேரும். இப்போ பட்டிக்குவான்னு பார்க்கும்போது துவா தானே சேர்ந்தது, அந்த இக்கு வராது. சும்மா அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடியேன்னு சொல்றேன். இதே உபசர்க்க சகிதம் கிரியாபதம் காமிச்சுட்டா பாருங்க மேல ஹெட்டிங்ல. உபசர்க்க சகிதம், உபசர்க்க அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸோட உபசர்க்க சகிதம் அதோட வரும் பொழுது அந்த கிரியாபதமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆ பிளஸ் கம். இதே கம் தாத்து, அந்த கம் தாத்துக்கு முன்னாடி ஆன்ற உபசர்க்கம் ஆ பிளஸ் கம் தாத்து பிளஸ் எப் தான் சேர்க்க முடியுமே தவிர துவா சேர்க்க முடியாது, துவா பிரத்யம் சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஆண் உபசர்க்கம் இருக்கு. கிளியராக்கா? இப்ப ஆண் உபசர்க்கம் இருக்கு. ஆ பிளஸ் கம் தாத்து ஆ கச்சதி நான் எடுத்து லட்லகாரத்துல. அப்ப அதனுடைய எப் பிளஸ் அந்த ரூபம் லெபந்த ரூபம் ஆயிடும். அது ஒரு சந்தினால ஆயிடுது. எப்பு தான் அது, இப்பதான் வரணும். பட் சந்தி இந்த இடத்துல ஆ இருக்கிறதுனால இந்த இப்பு பிகம்ஸ் இப் ஆயிடும். அந்த இப்பு பிளஸ் ஆ சேர்ந்து பா ஆயிடுது. நம்ம அது பார்க்கலாம் சந்தி பார்க்கும்போது. சோ இது ஒரு சந்தி, ஜஸ்ட் சந்தின்னு சொல்லுவா, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ எப் அந்தமா இருக்கிறது லெபந்தா. லெபந்தத்தோட ரூபம் எப்படி இருக்கும்? ஆ கத்தியன்னு இருக்கும். இப்போ ஆ க இத்து ஆகத்திய. இந்த யான்னு முடியும். எப்ல இருக்கிறது எப்படி முடியும்? யால முடியும். இந்த இன்னும் இந்த இப்பெல்லாம் இதுவாயிடும், மறைஞ்சு போயிடும், லோபம் ஆயிடும். ஓகேவாக்கா? யா வந்ததுன்னா அது ஞாபகம் வச்சுக்கலாம், ஆகத்தியனா வந்து விட்டு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நம்ம ஸ்லோகங்கள் எங்க வருதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்ப பாருங்க, நயத்தின்னு இருக்கு, அது நீ தாத்து. நீ தாத்துல தான் நயத்தி. சரம ஸ்லோகம், வராக சரம ஸ்லோகம் கேட்பேன்ல, அதுல பாத்தீங்கன்னா கடைசியில அகம் நயாமி பரமாம் கதி வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நயாமின்னு நம்ம அவரு சொல்ற பெருமாள் சொல்லிக்கிறதுனால அந்த இடத்துல அப்படி வருது. நிமிஷம் ஆரம்பிப்போம். அது அப்படி ஒரு அடி நயாமி வருவதுல. ஓகே, இது நயத்தின்னு இருக்கு. நீ தாத்து இதோடைய துவா பிரத்யம் நீக்குவா, அது ஆ உபசர்க்கத்தோட இருக்கு. உபசர்க்கத்தோட இருக்கிறதுனால ஆணியன் ஆயிடுது. இன்னொரு விஷயம் அடியன் உபசர்க்கம் சொல்லும் போது சொல்லிடுறேன், இதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்ப கரோத்தின்னு இருக்கு, கிரு தாத்து. கரோத்தின்னு பிரசன்ட் டென்ஸ்ல, கிருத்வா இதுல உப்பன்னு ஒரு உபசர்க்கம் சேர்ந்ததுனால உபகிருத்தியன் ஆயிருக்கு. ஓகேவா? உபகிருத்திய இதை சும்மா ரீடிங் கூட்டாலே போகுது. ஸ்மரதி ஸ்மிருத்வா விஸ்மரதி, வீண் உபசர்க்கம், பி உபசர்க்கம் சேர்ந்ததுனால விஸ்மிருத்தியன் ஆயிடுது. அதாவது ஸ்மிருத்வா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்மரதியில துவாபிரத்தியம் சேர்ந்ததுன்னா ஸ்மிருத்வான்னு இருக்கு. ஸ்மிருதாத்துல துவாபிரத்தியம் சேர்ந்தா ஸ்மிருத்வா, ஞாபகப்படுத்திட்டு அர்த்தம். அதே வி உபசர்க்கம் சேர்ந்த உடனே என்ன ஆயிடுது பாருங்க, விஸ்மிருத்தியன் ஆயிடுது, மறந்து போறதுன்னு அர்த்தம். மறந்து போகுது, அதாவது மறந்து போகுது. இது ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன், அது சொன்னாதான் உங்களுக்கு அது கண்டினியூட்டி கொடுக்க முடியும். உபசர்க்கேன தாத்வர்த்தஹ, உபசர்க்கேன தாத்வர்த்தஹ பலாத் அந்யத்ர நீயதே. நீயதே பாருங்க, இந்த இடத்துல நீ தாத்து இருக்கு. நீயதேன்னா ஐஷன் போறதுன்னு அர்த்தம். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். என்ன அப்படின்னு கேட்டா, உபசர்க்கேன உபசர்க்கத்தினோடு, திருத்தியா விபத்தில் இருக்கு பாருங்க. உபசர்க்கேன உபசர்க்கத்தினோடு கூடிய என்னது? தாத்வர்த்தஹா, தாத்துனுடைய அர்த்தம். தாத்து பிளஸ் அர்த்தம் தாத்வர்த்தம் ஆயிடும். அது சந்தி. அது தாத்வர்த்தஹா, தாத்துவுடைய அர்த்தம். தாத்துவோட அர்த்தம்ன்றது என்னது? கம் தாத்துனா என்னது? டு கோன்னு அர்த்தம். அதே ஆகம் ஆ பிளஸ் ஆன் உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா ஆகம்னு இருந்ததுன்னா வர்றதுன்னு அர்த்தம். அப்போ இது உபசர்க்கத்தோட இருக்கா இந்த தாத்து? புரியறது அடியேன்னு சொல்ல வர்றது? உபசர்க்கேன தாத்வர்த்தஹ பலாத், பலாத்னா வலுக்கட்டாயமாக, அந்யத்ர நீயதே கட்டாயமாக வேறொரு இடத்துக்கு அழிச்சுட்டு போயிடுது. அதாவது உபசர்க்கேன தாத்வர்த்தஹ, உபசர்க்கத்தினோடு கூடியதான ஒரு தாத்துவுடைய அர்த்தமானது ஒரு கம்பல்ஷனா எங்க கொண்டு போயிடுறது? பலாத் வேறொரு மீனிங்க கொடுக்கறது. பலாத் அந்யத்ர நீயதேனா, இப்போ கம்ன்றது கச்சதின்னு, அதாவது வர்றதுன்ற கம்னா கோன்னு ஆயிடுது. அதே ஆகம்ன்றது வர்றதுன்னு ஆயிடுது, ஆகச்சதி வர்றதுன்னு ஆயிடுது.
எப்படி பலாத் அந்யத்ர நீயத்தை வேறொரு அர்த்தத்தை கொடுக்கறது இல்லையா, அதுதான் என்ன சொல்றா பலாத் அந்யத்ர நீயத்தை. இது கிளியரா இருக்கா? அதே அதனாலதான் இந்த ஸ்மிரு தாது இருக்கு பாருங்க, அதுக்காக தான் இதை சொல்ல வந்தது. ரொம்ப முக்கியமானது இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அடிக்கடி இது சொல்லிட்டே இருப்பா. ஸ்மிருன்னு ஒரு தாது இருக்கு. இந்த ஸ்மிரு தாது மேல சுவா பிரத்தியம் சேர்த்துட்டா ஸ்மிருத்துவான்னு இருக்கு. ஞாபகப்படுத்தி விட்டு, ஞாபகப்படுத்தி கொண்டு, அப்புறம் ஞாபகப்படுத்தி விட்டு அப்படின்னு இருக்கும் ஸ்மிருத்துவா. அதே வீண் ஒரு உபசர்க்கத்தோட இந்த ஸ்மிரு தாத்து சேர்ந்ததுன்னா உபசர்க்கேன தாத்வர்த்தகா பலாத்து அந்யத்ர நீயத்தை. எப்ப சேர்த்தல் அப்படின்னா என்ன ஆயிடும், எப்பன்னு இல்லை, எதை சேர்த்தாலுமே இந்த இடத்துல எந்த பிரத்தியமோ எந்த லட்லகாரம் லோட்லகாரம் எதை சேர்த்தாலுமே என்ன ஆயிடும், பி ஸ்மிருன்றது விஸ்மரத்தின்னு சொல்லுவோம்ல, ஸ்மரணத்துல இல்லன்னு சொல்லுவோம்ல, அப்படின்றது வித்தவுட்னு ஆயிடும். வித்தவுட் அப்படின்ற மீனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். விகத்தனா போய்விட்ட அப்படின்னு அர்த்தம், மறந்து விட்ட அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறதுன்றதே விட்டு விட்டுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல அப்படி இருக்கும், சில இடங்கள்ல வேற மீனிங்க கொடுக்கும். அது வந்து நம்ம கான்டெக்ஸ்டா புரிஞ்சுட்டுதான் இந்த அர்த்தம் சொல்ல முடியும். ஆனா பி முக்காவாசி பார்த்தேன்னா வித்தவுட்ன்ற மீனிங்க தான் கொடுக்கும். இந்த இடத்துல மறந்து விட்டு நடக்கும். அப்போ விஸ்மிருத்தியன்னு ஆயிடும். விஸ்மிருத்திய மறந்து விட்டு அப்படின்னு. இப்ப கிளியரா இருக்கா? சோ இதனால ஞாபகம் உபசர்க்கேன தாத்வர்த்தகா பலாத் அந்யத்ர நீயத்தை. அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகா சொல்லுவா, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்ப நமக்கு இது மட்டும் நமக்கு போகும். அடுத்தது எப்படின்னு சொல்லிட்டு காமிப்பா, அதையும் நான் காமிச்சு விடுறேன். டைம் இருந்துதான் இப்போ விடுன்னு படிச்சுன்னு போயிடல. நீங்க படிக்கிறீங்களா அத? எதை படிக்கிட்டு அடுத்து லிக்கித்வான்னு இருக்கு, விலிக்கிய, அதை மட்டும் படிச்சுட்டு போயிடும் போல. லிக்கித்வா சும்மா ஒரு 4-5 மட்டும் படிக்கலாம். லிக்கித்வா விலிக்கிய கிரீத்வா விக்ரிய. கிரீத்வானா வாங்குறதுன்னு அர்த்தம். விக்ரியன்னா விக்ரியம் பண்றதுன்னா கிரயம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரிதான், அதே மீனிங் தான். கிரீத்வாக்கு என்ன சொன்ன? வாங்குறது, அதாவது பை பண்றது. பியூ ஓகே. அப்ப விலை கொடுத்து வாங்க. விக்ரியனா நம்ம குடுக்கறதுங்கிற மாதிரி வந்துருமா? விக்ரியவா? நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். விக்ரியம் அதேதான் மீனிங். ஒரே நிமிஷம், நீங்க அடுத்து சொல்லிட்டே இருக்கோம். அடுத்து வந்து ஞாத்வா விஞ்ஞாய, தெரிந்து கொண்டு, அது வீர்னால நன்றாக தெரிந்து கொண்டா. இப்ப சொன்னேன் விஸ்மிருத்தியல வீணா மறந்து விட்டுன்னு அர்த்தம் இல்ல, வியோட ஸ்மிரு சேரும் பொழுது. பட் விஞ்ஞாயன்ற இடத்துல இது வந்து விசேஷ அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. அதாவது ஞானா டு நோ, வி உபசர்க்கம் செஞ்சா நன்னா தெரிஞ்சுன்னு அர்த்தம். விசேஷேன ஞாத்வான்னு அர்த்தம் வி சேர்ந்துச்சுன்னா சில இடங்கள்ல. அதுதான் எங்கன்னு கான்டெக்ஸ்டா புரிஞ்சுட்டுதான் சொல்லணும். இது புரியாது இல்லையா? அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஸ்தாபயித்வா சம்ஸ்தாப்ய. நம்ம தாது பார்க்கும்போது பார்க்கலாம். இப்ப சும்மா சொல்லிட்டேன். ஆனா இருக்கிறது ஸ்தாபயித்வானா வைத்து விட்டு அர்த்தம். சம்ஸ்தாப்யனா நன்றாக வைத்து விட்டு அவ்வளவுதான். ஸ்தாபனம் பண்றது. ஓகே. பிரேஷயித்வா சம்பிரேஷ்ய, ரெண்டு மீனிங் ஒன்றுதான். அஞ்சு விடுறது. பிரேஷயித்வானா அஞ்சு விடுறது. ஹிருத்வா சம்ஹிருத்ய, அப்புறம் நத்வா பிரணம்ய அப்படின்ட்டு. ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது இந்த பிரணம்யன்ற எங்கெல்லாம் வேர்டு வருது வச்சுக்கோங்க. நம்ம சம்பிரதாயத்துல எங்கெல்லாம் இந்த ஸ்லோகா கொடுத்துருக்காலும் அங்கெல்லாம் அவ வந்து சரணாகதி பண்றான்னு இருக்கும். நத்துவான சாதாரணமா சேவிக்கிறது, தலை வணங்குறதுன்னு அவ்வளவுதான். நத்துவா தலை வணங்குறது. பட் பிராண உபசர்க்கம் சேர்ந்துருச்சுன்னா பிரணம்ய அப்படின்றதுக்கு எங்கெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க. உபசர்க்கத்தோட இந்த நம்புதாத்து சேர்ந்ததுனால விசேஷமா பண்றான் அப்படின்னா என்ன பண்றான்னா சரணாகதி பண்றான்ற அர்த்தம். அவ்வளவு நம்மளோட சம்பிரதாயத்துல எங்கெல்லாம் பிரணம்யா இருக்கோ அந்த இடத்துல அதான் க்ஷாலயித்வா பிரக்ஷால்ய, ரெண்டு ஒண்ணுதான். தோய்க்கிறது பிரக்ஷாலனம் பண்றது. அலம்புறது, பாத்திரம் தேய்க்கிறதுலாம் சொல்லுவோம். துணி துவைக்கிறதெல்லாம் க்ஷாலனம் பண்றது. திருஷ்ட்வா ஆக்ருஷ்ய,
ரெண்டுமே ஆகர்ஷணம் பண்றதுதான், அட்ராக்ட் பண்றதுதான் சொல்லுவா இல்லையா. கர்ஷணம் பண்றதுன்னா உழறதுன்னு சொல்லுவா. நம்ம வயலெல்லாம் உழுவாள்ல, ஃபார்மிங் பண்ணுவா, உழுவாள்ல, உழற தொழில சொல்றதுலே அதான். கிருஷ்வா அதுவும் ரெண்டுதான். ஆக்ருஷ்ய சித்வானா இருந்துண்டு. இது டிஃபரெண்ட் மீனிங் மாறி இருக்கு பாருங்க. சித்வானா இருக்கிறது அர்த்தம். சித்வானா இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கோ இல்ல ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்றது. சாதாத்து டு பீன்னு அர்த்தம். டு பி. சித்வானா இருந்து விட்டுன்னு அர்த்தம். உத்தாயனா எழுந்துக்கிறது. உத்து உபசர்க்கம் எங்கெல்லாம் செய்யறதோ அங்க எழுந்துக்கிறது நம்ம உத்தாய. அடுத்து ஸ்மிருத்வா சம்ஸ்மிருத்ய. இது நம்ம பார்த்தது தோணும். இது பாருங்க, ஸ்மிருத்வான்னு நம்ம அங்கேயே பார்த்ததுதான். அங்க விஸ்மரத்தீன்னு ஆயிடுச்சு, விஸ்மிருத்தியான மறந்து போறதுனாச்சு. இங்க சம்மன் உபசர்க்கம் நன்னா ஞாபகம் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, நன்னா இது பண்றதுங்கிறது சம்ஸ்மிருதி. அப்படி ஆமா, டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா. சம்ல நன்னா இருக்கும் அவ்வளவுதான். அப்படி பூத்வா அனுபூய. ரெண்டும் அதான், அனுபவிக்கிறது. பூத்வானா இருந்து விட்டு, பூதாத்து சட்டாயாம், பூ இருக்கிறத சொல்றதுதான். பூ டு பி தான். அப்புறம் வந்து திஷ்ட்வா நிர்திஷ்ய. திஷதி அப்படின்னா ஆர்டர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். திஷ்ட்வா அப்படின்னா ஆர்டர் கொடுக்கறது. நிர்திஷ்யனாலும் ஆர்டர் கொடுக்கறதா. அனுபவியன்றது அனுபவிக்கிறது. இந்த நிர்தேசனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் அதேதான் நிர்தேசனம் பண்றது. அதேதான் நிர்தேசனம் பண்றது. அதேதான். இது நம்ம விக்ரிய சொன்னோம்ல, சேஞ்ச் ஆகாம இருக்கிறது. அதாவது கிரீட்வான்றது வாங்கறதுன்னு சொன்னோம், பைன்னு சொன்னோம்ல. விக்ரியன்றது சேஞ்ச் ஆகாம இருக்கிறது. சேஞ்ச் ஆகாம இருக்கிறது. டைரக்ட் ஆப்போசிட். அது ஒரு தனி மீனிங் கொடுக்குறது. ஆமா, அதான் வேற ஒரு மீனிங் கொடுக்குறது. அதாவது உபசர்க்கத்தினோடு இருக்க தாத்வத்தா பலாத அந்நியத்திர நீயத்தேன்னு பார்த்ததுல 3 இருக்கு. 1 2 3. 3 என்ன அப்படின்னு கேட்டா, டோட்டலா டிஃபரெண்ட் மீனிங் கொடுக்கறது 1, ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறதுன்னு 1, போஷணம் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அதாவது கொஞ்சம் நரிஷ் பண்ணி கொடுக்கறது. ஓகே, அதையே இன்னும் ஒரு இப்ப இந்த சம்ஸ்மிருத்தியம் அந்த மாதிரி, அதே மாதிரிதான் சம்ஸ்மிருத்திய பார்த்தோம்ல, அந்த மாதிரி. அதேதான் நத்துவாதான். ஆனா பிரணம்யன் நன்னா பண்றான்னா என்ன, குஷானாகரி பண்றான், அந்த மாதிரி இது போஷணம் பண்றது. ஆப்போசிட் மீனிங் வந்து கச்சதி ஆகச்சத்தின்னு பார்த்தோம்ல, கத்வா ஆகத்தியன்றது. அது டிஃபரெண்ட் மீனிங்ன்றது. இப்ப நம்ம விக்ரிய பார்த்தோம், விக்ரீத்வா விக்ரிய. சோ இந்த மாதிரி கொடுக்கறது. சோ டோட்டலி டிஃபரெண்ட் மீனிங் கொடுக்கறது, ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறது, நரிஷ் பண்றது. இந்த 3 அர்த்தத்துல வரும். இந்த உபசர்க்கத்தோட இருக்கிற தாத்வர்த்தக பலாதன்யத்திர நியதி. அதுதான் பலாதன்யத்திர நியதின்றதுக்கு இதுதான் மீனிங். இந்த பலாதன்யத்திர டிஃபரெண்ட் மீனிங் கொடுக்கும், இல்ல ஆப்போசிட் மீனிங் கொடுக்கலாம், இல்ல போஷணம் பண்ணலாம். இது புரியுறதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம்? ஈக்ஷித்வா நரீக்ஷ்ய. ஈக்ஷணம் பண்றதுன்னா பாக்குறது. நம்ம ஈக்ஷித்வா பார்த்து விட்டு, நிரீக்ஷன்னா அதுவும் பாக்குறதுதான், நன்னா பார்த்துக்கிட்டு. பாஷித்வா சம்பாஷ்ய. இது தெரிய பாஷணம் பண்றது, பேசுறது சொல்லுவோம். அதே சம்பாஷ்யனாலும் நல்லா பேசி. வர்த்தித்வா பரிவிருத்திய. வர்த்தனம் பண்றதுன்னா இருக்கிறது. எப்படி சொல்றது, வர்த்தனம் வர்த்தித்வானா இருந்து விட்டு. வர்த்து தாத்து அஸ்தாத்து மாதிரி சொல்லுவாங்க, பி மாதிரி சொல்லுவாங்க, இருந்து விட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பரிவிருத்திய, சுத்தி பண்றது. பரி உபசர்க்கம் எப்போ சேர்ந்தாலும் அதை சுத்தி பண்றதுன்னு அர்த்தம். பரீட்சித்துன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன். பரித்தக அப்படின்னு அர்த்தம். பரினால சுத்தி எல்லா சைட்லயும் பார்த்தானா பெருமாள், அதனால பரீட்சித்து. பரி பிளஸ் ஈக்ஷதாது. ஈக்ஷதி பார்த்தோம்லே போச்சு, கிழந்து நாளா ஈக்ஷதியா பாக்குறது, நன்னா பார்த்தானா பெருமாள் அவனை, அதனால பரீட்சித்து பேர் வந்து சொல்லுவா. அதேதான் இங்கேயும் பரி உபசர்க்கம். பரிவிருத்தியனா நன்னா சுத்தி இருந்து விட்டு அப்படின்னு. அடியன் பரிவிருத்தியங்கிறது சேஞ்சுன்னு வராதா அடியன்? நிறைய மீனிங் இருக்கு அடியன். ஒரு ரட்டுண்டோனா எக்கச்சக்கமான மீனிங் இருக்கு. அதுல இது வரலாம்.
சரி சரி ஓடி ஓகே. அடி. நீங்க பரிவர்த்தனம் சொல்றதுக்காக சொல்றீங்களா? அதனால கேட்டேன் அடியன். தாராளமா வரலாம், தாராளம். சரி அடி. கிருத்வா பரிகிருத்திய பரிஷ்கிருத்திய பரிஷ்கிருத்திய பரிஷ்காரம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பரிஷ்கிருத்திய பரிஷ்காரம் பண்ணி புரிஞ்சுக்கிறது. பரிஷ்காரம் பண்ணி புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பரிஷ்கிருத்திய அப்படி புரிஞ்சிருந்தது. கிருத்வான்றது முடித்து விட்டு ஒரு காரியத்தை. கிருதாத்து குருன்னு அர்த்தம். சோ கிருத்வா முடித்து விட்டு அப்படின்னு அர்த்தம். இதே கிருதாத்து பாருங்க, மேலே ஒண்ணு இருக்கு, தேர்ட் ஒன் கரோத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அங்க கரோத்தி இருக்கு, ஏன் அங்க குருத்தே இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்குமே கிருத்வா தான் போட்டுருக்கா. ஆனா அங்க சேர்ந்தது உபன்ற உபசர்க்கம் சேர்ந்து உபகிருத்தியன் வந்து இங்க பரிஷ்கிருத்தியன் பரி உபசர்க்கம். சரிங்களா? சோ உபசர்க்கத்தோட இருக்கும்போது அதனுடைய மீனிங் வேற வேற கொடுக்கறதுன்றது எனக்கு புரிஞ்சுட்டோம். சோ இதை எப்பவும் துவா முடிச்சுட்டு இப்ப தும்முன்னு பார்த்துட்டான். தும்முன் பிரத்யம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம சதுர்த்தி விபக்தி பார்க்க சும்மா அப்படி சொன்னேன். படிப்பதற்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன், இன்ஸ்ட்னு ஒண்ணு சொன்னேன். அந்த மீனிங் தான் இது. அதாவது இது என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த துவா பிரத்தியம் அண்ட் யப்ரத்தியம் ரெண்டுமே அவ்விய பதங்கள் தான். அதாவது கம் தாத்துவோட இந்த துவா பிரத்தியமோ யப்ரத்தியமோ தும் பிரத்தியமோ சேர்ந்ததுன்னா ரிசல்டன்டா வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அவ்விய பதமா இருக்கும். அந்த அவ்விய பதத்தை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். பட் இந்த அவ்விய பதத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அவ்விய பதமும் அண்ட் உபசர்க்கத்துல என்னெல்லாம் சேரலான்றத அடியே லிஸ்ட் கொடுத்துடுறேன். உபசர்க்கம் அண்ட் அவ்வியம் என்னெல்லாம் வரும்ன்றது கொடுத்துடுறேன். இப்போ இந்த தும்முன் பிரத்தியம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அதாவது எதற்காகன்னு ஆன்சர் கொடுத்ததுன்னா, எதற்காக அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுத்ததுன்னா அது தும்முன் பிரத்தியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போற அப்படின்னா பட்டித்தும், அதே பட்டு தாத்துல நான் தும்முன் சேர்க்கிறேன். தும்முன்ற பிரத்தியம் சேரும் பொழுது பட்டித்தும் மாறுது, படிப்பதற்காக. கோயிலுக்கு எதுக்காக போற, சேவிப்பதற்காக, சேவித்தும். இல்ல நந்தும் வரும், நந்தும்னு சொல்லலாம். நந்தும் அது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஒரு தாத்துவும் நான் அதை அமுச்சு விடுறேன் உங்களுக்கு. அப்படியே அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் மாதிரி அதை அமுச்சு விட்டுடுறேன். சோ என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றேன். இப்போ படித்தும் சேவிப்பதற்காக, படித்தும் படிப்பதற்காக, சேவிப்பதற்காக, நந்தும் சேவிப்பதற்காக. சோ இந்த மாதிரி கர்த்தும் கிருதாக்கு பார்த்தோம்ல, கரோத்தி குருத்தேலாம் போட்டிருந்தாங்க. மாதிரி கர்த்தும் கர்த்தும் செய்வதற்கு. எதுக்காக நீ கலிபண்டோடுக்கு போற அப்படின்னா காரியம் பண்ண, காரியம் கர்த்தும், காரியம் கர்த்தும், காரியம் பண்ணுவதற்காக. அப்போ இந்த தும்முன் எதோட மீனிங் கொடுப்போம் அப்படின்னா, சதுர்த்தி கூட சில இடங்கள்ல கொடுப்போம். நம்ம அன்னைக்கு ஸ்லோகா பார்க்கும்போது நான் அடியேன் சொன்னது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த இடத்துல அந்த மீனிங் கூட சில இடங்கள்ல கொடுக்கும். சதுர்த்தியோட யூசேஜ் கூட சில இடங்கள்ல கொடுக்கும். எந்த ஸ்லோகம் ஞாபகம் அப்படியே இருந்தது, பாக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல அந்த தும்முன் வந்தது அந்த இடத்துல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் அண்ட் ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, கர்த்தும், நந்தும், சேவித்தும், படித்தும், இதெல்லாம் அவ்விய பதம். அதாவது வெறும் இந்த 3 பிரத்தியங்கள் மட்டும்தான் அவ்விய பதங்களா ரிசல்டன்ட் வர்றது அவ்விய பதங்களா நம்ம கன்சிடர் பண்றோம். அவ்விய பதம்ன்றது எங்கேயுமே மாறாது. முதல்ல அவ்வியம்னு சொல்லணும், டைம் ஆயிடுது. சோ இதை மட்டும் பார்த்துக்கலாம், தும்முன் மட்டும் பார்த்துக்கலாம். நான் தும்முன் அனுப்பிச்சு விட்டேன். அதாவது இன்னைக்கு என்ன பார்த்துப்போம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு தாத்து மேல என்ன வேணாலும் சேரும். அதாவது பிரசன்ட் டென்ஸ் சேரலாம், ஃபியூச்சர் டென்ஸ் சேரலாம், பிரசன்ட் கண்டினியூஸ் சேரலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு சேருது இல்லையா. பாஸ்ட் டென்ஸ் சேரலாம். அந்த பாஸ்ட் டென்ஸ் நான் சொல்றது அந்த அந்த ஒரு லகாரம் சொல்லுவா. இது லங் லகாரம், இது ரிட் லகாரம், இது சத்ரு பிரத்யம், இந்த மாதிரி இது வந்து லட் லகாரம். நம்ம 10 லகாரம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சொல்றேன். சோ இந்த தாத்து போட இந்த மாதிரி எதை வேணாலும் சேரலாம். அப்படி சேரும்போது சில பிரத்தியங்களும் சேரும், நிறைய பிரத்தியங்கள் சேரும். அப்படி சேர்ற பட்சத்துல இந்த 3 பிரத்தியங்கள் எங்கெல்லாம் சேர்றதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வா பிரத்தியம், யப் பிரத்தியம், தும்முன் பிரத்தியம், இந்த 3 பிரத்தியங்களை மட்டும் என்ன ஆயிடும்னா தாத்துவோட சேரும் பொழுது இட் பிகம்ஸ் அவ்விய பதமா மாறிடும்.
எதுவுமே மாறாது. பிரசன்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் மாறாது. ஏன்னா நம்ம அதுக்கு ஏத்தாப்படி நம்ம சொல்லுவோம். நான் போகிறேன்னா சொல்லுவோம். நான் போகிறேன்றது, இந்த போகிறேன்ற வேர்டு ஒன்னொன்னுத்துக்கும் மாறின்னு இருக்கும். இந்த சப்ஜெக்ட பொறுத்து இந்த வேர்ப் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா இந்த அவ்விய பதத்துல சப்ஜெக்ட பொறுத்தோ எதை பொறுத்துமோ இது மாறவே மாறாது. மாறாம இருக்கிறதுதான் அவ்வியம் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இது அவ்வியம்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது தாத்துவோட நிறைய சேரலாம். அது சேர்ற பட்சத்துல பிரத்யங்களும் நிறைய சேரும். அப்படி பிரத்யங்கள் நிறைய சேரும் பொழுது இந்த 3 பிரத்யத்தை மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? வர ரிசல்டன்டா வர ஆன்சரை அவ்விய பதம்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பார்த்தப்போ கர்த்தும் நந்தும். நான் நிறைய போனாலும் நந்தும் தான். சேவிப்பதற்கு போகிறோம், சேவிப்பதற்கு போகிறேன், படிப்பதற்கு போகிறேன், படிப்பதற்கு போகிறோம். அந்த போகிறோத்தை வச்சு படிக்கிறதுக்குன்றது மாறல. கரெக்டா அடியன் சொல்ல வர்றது புரியுதா? இப்ப வந்து அகம் படித்வா லிகாமின்னு சொல்றதும் சக படித்வா லிக்கதி எப்படி லிக்கதி அந்த படித்வாங்கிறது அப்படியேதான் இருக்குது. அந்த சக அகம்க்குலாம் ஏத்த மாதிரி கடைசியா அந்த வர்பு வந்து மாறுறது வந்து அது. சோ இது நடுவுல இருக்கிறது வந்து அப்படியே இருக்க போகுது. அப்படி இல்ல, மாறல. அதுதான் வியம்னா வியமாறுதுன்னா செலவாறுது, சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வியம் உபசர்க்கம் சேர்ந்ததுனால வேற மாறாம இருக்கிறதுன்னு சொல்றது. அதுதான் இன்டிக்ளைனபிள் வேர்ட்னு சொல்றது. அதுதான் சூப்பர். கிளியரா இருக்கு இல்லையா? இப்போ சோ நாளைக்கு கொஞ்சம் அவ்விய பதத்தை கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அவ்விய பதங்கள்னா என்ன, உபசர்க்கங்கள்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டோம்னா எத்தனை லிஸ்ட் கொடுத்துடுறாங்க, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சுடுறேன். இப்ப துமுன் மட்டும் அடியேன் இந்த லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டுறேன். ஐடென்டி இருந்ததுன்னா அனுப்பிச்சு விட்டுறேன். கிளியரா இருக்கியா? विद्यार्थी संहाय कल्याण प्रसाद श्रीमते वेंकटेशाय वेदांत गुरुवे नमः. स्वदेश महादेशिकाय